Hey, hello everyone. So, placement and internship season வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ப்ரிப்பரேஷன். ஸோ இன்னும் ஒரு 5-4 monthsல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லைக் இந்தியாவில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து ஒரு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சில மந்த்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஐ திங்க் சில டேஸ் தான் இருக்கு, ரைட்? ஸோ நீங்கள் அதுக்குள்ளவே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாகவே வந்து பிளேஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாயிடும், ரைட்? ஸோ ஒரு கிளியர் ரோட் மேப் இருக்கணும். அந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் அட்லீஸ்ட் உங்களால் ஆன் கேம்பஸ்லேயே எடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு கோடிங்லாம் நல்லா தெரியும், ஆல்ரெடி ஹேவ் எனஃப் நாலேஜ், ஸோ லைட்டாக ப்ரெஷ் அப் பண்ணாலே போதும் நான் வந்து பிளேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து உங்களோட கெரியர், ரைட்? ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் போடணும் அண்ட் கரெக்டான ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப் வந்து லைக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் யுவர் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஃபார் ஸ்டார்டிங் யுவர் கெரியர், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு கிளியர் ஒரு 5 milestone ரோட் மேப் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் த இன்டர்வியூ, ரைட்? ஸோ let's jump into the video. Hi, I'm Bavithra. நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் and I'm here to help you to get into your dream job. ஸோ ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் என்ன அப்படின்னா, லேர்ன் த ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். ஸோ இந்த மைல்ஸ்டோனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அதோட பேசிக்ஸ் படிங்க அண்ட் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் படிங்க அண்ட் சால்வ் சம் பேசிக்ஸ் ப்ரோக்ராம் லைக் ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட டாஸ்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், லைக் C++, ஜாவா, பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட், anything which you like, அதை நீங்க எடுத்துக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா, பிகாஸ் தட் இஸ் எவர்கிரீன், ரைட்? ஸோ வந்து சூஸ் எனிதிங் which you like. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நீங்க அதுல படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ், அந்த லாங்குவேஜுக்கு என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இட்ஸ் so important irrespective of நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து டெடிக்கேட்டடா வீடியோ வேணும், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் புட் டவுன் ஊப்ஸ், அதை மட்டும் நீங்க போடுங்க. நான் வந்து ஃபியூச்சரா அந்த வீடியோ வந்து டெடிக்கேட்டடா பண்றேன். அண்ட் தேர்ட் கான்செப்ட் வந்து லைக் இந்த மாதிரி ஊப்ஸ் லூப், இஃப் லூப், வைல் லூப், அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல்ஸ்னா என்ன, வேரியபிள் டிக்ளரேஷனா என்ன, அதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ கோட் கேம்ப், அது வந்து இஸ் அ பெஸ்ட் ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ், இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து சில சேனல்ஸ் இருக்கும், லைக் அந்த பேசிக் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன படிக்கணும்னா, அரே, ஸ்ட்ரிங், லிங்க்ட் லிஸ்ட், இது மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து லீட் கோட்ல, அதுக்கப்புறம் கிக் ஃபார் கிக்ஸ்ல இதெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணி நீங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் பேசிக் ப்ராப்ளம் ஈஸி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 1 பிளேலிஸ்ட் பார்த்தேன். ஸோ அது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, கெயின் லைக் பேசிக் நாலேஜ், லைக் ப்ரோக்ராமிங் ஆகட்டும், இல்லை பேசிக் அந்த கோடிங்ஸ் லைக் ஈஸி கோடிங்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். அண்ட் செகண்ட் மைல்ஸ்டோன்ல என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் டிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து நீங்க கான்டெஸ்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் உங்க செகண்ட் மைல்ஸ்டோன். ஸோ இப்போ நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆல்ரெடி நீங்க வந்து அரே, லிங்க்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ட்ரீ கிராஃப், டைனமிக் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் ரிகர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங், இது எல்லாமே வந்து லைக் அதுல கீ கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதாவது நீங்க இன்டர்வியூல எது ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை மட்டும் நீங்க கவர் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மோர் தென் எனஃப். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து எங்க போய் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் ஸ்ட்ரைவர்ஸ் டிஎஸ்ஏல வந்து டாபிக் வைஸ் இருக்கும்.
டாபிக் வைஸ் அவர் போட்டிருப்பாரு. ஸோ நீங்க தட் இஸ் அ குட் பிளேஸ் ஃபார் டிஎஸ்ஏ பிளேலிஸ்ட். ஸோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். அண்ட் கோடிங் கான்டெஸ்ட். ஸோ வீக்லி வந்து வீக்லி ஆர் பை வீக்லி வந்து கான்டெஸ்ட்லாம் நடக்கும் லீட் கோட்ல, கிக் ஃபார் கிக்ஸ்ல. ஸோ ட்ரை டு பார்ட்டிசிபேட் ஓவர் தட். நீங்க வந்து அதை சால்வ் பண்றீங்க இல்லை, பட் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ 1.5 ஹார்ஸ்ல யூ ஹாவ் டு சால்வ் 4 கோடிங். ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், அந்த என்விரான்மெண்ட்ல இருப்பீங்க. இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து நீங்க பாஸ்ட் கான்டெஸ்ட்லாம் நடக்கும்ல, அந்த கோடிங் கூட நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 1 கான்டெஸ்ட் 1 or 2 கான்டெஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி யூஸ் டு தட். அந்த என்விரான்மெண்ட், அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ண பழகிடுவீங்க, ரைட்? அப்போ வந்து நீங்க டைரக்டாவே ஒரு ரியல் இன்டர்வியூல உட்காரும்பொழுது உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷரா ஃபீல் ஆகாது. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன், பார்ட்டிசிபேட்டிங் த கோடிங் கான்டெஸ்ட் இஸ் சச் அ so important for speeding your that thinking. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்யூரசி கொண்டுட்டு வருது, அந்த ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்து அந்த டைம் பவுண்டடா கொண்டுட்டு வருது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் டு தட் ஆகுறது, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த செகண்ட் மைல்ஸ்டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் மைல்ஸ்டோன் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் அண்ட் ஹேக்கத்தான்ஸ். டெவலப்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டுமே வந்து இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் கெட்டிங் த ஜாப். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து நீங்க டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து தட் இஸ் ஆக்சுவலி ஷோகேசிங் யுவர் டெக்னிக்கல் என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட் இன் த இன்டர்வியூ, ரைட்? ஸோ அதனால வந்து டெவலப் அ ப்ராஜெக்ட். ஓகேவா? நீங்க என்னெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், இல்லை iOS டெவலப்மெண்ட், இல்லைன்னா வெப் டெவலப்மெண்ட். என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஃபார் இப்போதான் நீங்க வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் வந்து இஸ் அ குட் ஒன். அதுக்கப்புறம் என்னென்ன டெக் ஸ்டாக் இதுக்கு தேவைப்படும்னா, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ். இது 3மே நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து MERN பண்ணலாம், இல்லை லைக் ஆங்குலர் வச்சு பண்ணலாம், இல்லை லேம்ப் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டெக் ஸ்டாக் இருக்கு. நீங்க எது உங்களுக்கு ஃபேவரோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரிசோர்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கோட் கேம்ப். தட் இஸ் அ கிரேட் ரிசோர்சஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் CS50, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த குட் லைக் ரிசோர்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு எது ஃபேவரா தெரியுதோ, லைக் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல 1 or 2 ப்ராஜெக்ட் நீங்க அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதையே அப்படியே பார்த்து கூட நீங்க பண்ணுங்க. பண்ணும்பொழுது புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, அது போதும், மோர் தென் எனஃப். ஸோ அப்படி பண்ணும்பொழுது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங். அந்த எண்ட் டு எண்ட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரியும். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதை வந்து நீங்க கம்ஃபர்டபுளா ஆகணும். லைக் உங்களோட ஓன் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு யூ ஹாவ் டு பி கம்ஃபர்டபுள். அப்பதான் உங்களால இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹேக்கத்தான். ஃபார்ம் அ டீம். லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க கூட உங்க கூட படிக்கிறவங்க, கிளாஸ்மேட்ஸ், யார் கூடயாச்சும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க, ஸ்ட்ராங் டீம். நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர எல்லா ஹேக்கத்தான்ஸும், நான் சொன்ன மாதிரி ஒரு கேலண்டர் போட்டிருக்கேன், ஹேக்கத்தான் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஆட் இட் இன் யுவர் கேலண்டர். அதை போய் பாருங்க, நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்க கேலண்டர்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வந்து மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஹேக்கத்தான்ஸ் எல்லாத்துலயும் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். வின்னிங்ன்றது இட்ஸ் அ லாஸ்ட் திங். நீங்க வின் பண்றீங்க இல்ல, அது வந்து செகண்டரி ஒன். பட் பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ வேல்யூபிள் திங், ரைட்? லைக் நீங்க வந்து ஒரு எப்படி டீமா வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வின்னிங் பண்றீங்களோ இல்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ, பட் ரெண்டுத்தையுமே நீங்க வந்து உங்களோட ரெசுமேல உங்க ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணலாம், விச் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட், ரைட்? நீங்க நிறைய ஹேக்கத்தான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்றதே இஸ் ஆடட் அட்வான்டேஜ். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் மைல்ஸ்டோன், ரெசுமே பில்டிங் அண்ட் தியரி சப்ஜெக்ட்ஸ். ரெசுமே பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க ஈவன் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னாலும் உங்க ரெசுமே வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதானே நீங்க அதுல போய் ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ ரெசுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பட் நான் நிறைய பேர் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நிறைய ஏஐ வந்துருச்சு, ரைட்? தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். பட் அது வந்து ஈக்குவலா என்னன்னா எல்லாத்தையும் ஏஐலயே ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. அதனால வந்து you couldn't know what you are going to write in the resume. So resume build பண்ணனும். You like டைரக்டா நீங்க அத எப்படி சொல்றது, ரெசுமே டைரக்டா நீங்க ரைட்லாம் பண்ணிடக்கூடாது. லைக் ஒரு 15 or 1 hourலயே வந்து ரெசுமே பில்ட் பண்ணிடுறாங்க.
ரைட்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பில்ட் அ ரெசுமே, ரைட்? ஸோ அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா நேம், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணணும். அண்ட் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, ஹேக்கத்தான்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் ஐவி போயிருக்கீங்களா, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்கள் 4 years அந்த காலேஜ் ஜேர்னியில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து ஒமிட் பண்ணிடுங்க. அதர் தென் தட் நீங்கள் எல்லாமே அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ரெசுமே. நீங்கள் ஒன்று பண்ணும்போது தான், இப்போ நீங்கள் ஹேக்கத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் உங்களால் ரெசுமேல ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால யூ ஹாவ் டு பில்ட் இட். உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரெசுமே வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் பிரிண்ட் மீ ரெசுமே, ரைட்? நீங்கள் ரெசுமேன்னு போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் ரெசுமே வீடியோ போடுறேன். பட் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். பட் ஸ்டில் இஃப் யூ நீட் அ ரெசுமே வீடியோ டெடிகேட்டட் அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணுங்க. அண்ட் 1 பேஜ்லேயே வந்து ரெசுமே இருக்கணும். பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெஷர் சிங்கிள் பேஜ் ரெசுமே இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். டபுள் பேஜ்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, சிங்கிள் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, லைக் குவான்டிட்டி ரிசல்ட்டாக இருக்கணும். லைக் வந்து நீங்கள் நம்பர்ஸில் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கீங்க, பர்சன்டேஜில், அந்த மாதிரி வந்து உங்கள் ரெசுமேல நீங்கள் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேதர் நான் இதை பண்ணேன், அதை பில்ட் பண்ணேன், அதனால இதாச்சு அப்படின்னு இல்லாமல் நம்பர்ஸில், பர்சன்டேஜ் வைஸில் என்ன இம்பேக்ட் பண்ணீங்க டீமுக்கு, அந்த மாதிரி வந்து உங்களோட ரெசுமேல வந்து பில்ட் பண்ணணும். நான் டெடிகேட்டடா ரெசுமே வீடியோல போடுறேன், அப்போ வந்து நான் தெளிவா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கோர் தியரி சப்ஜெக்ட்ஸ். அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் டிசைன், இது எல்லாமே வந்து நீங்க பிரஷ் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் டெடிகேட்டடா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் யா, ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல், ரைட்? ஸோ அதுக்கு எனக்கு டைம் செட் ஆகல. பட் நீங்க எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியர் கட்டா இன்டர்வியூக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நான் வந்து தெளிவாக போடுறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் லைக் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நாலேஜ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அது வந்து ஃபார் த ஃப்ரெஷர் எல்லாமே எண்ட் டு எண்ட் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஐ ஃபீல்ட் இட். ஸோ யூ கேன் கோ அண்ட் விசிட் இட். தட் இஸ் த பெஸ்ட் ரிசோர்ஸ் விச் ஐ ரெக்கமெண்டட் ஃபார் திஸ். ஸோ தியரி சப்ஜெக்ட்ஸை டெஃபினட்டாவே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட் மைல்ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் அண்ட் மாக் இன்டர்வியூ. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் நீங்க ப்ரீவியஸ், இப்போ நீங்க உங்களுக்கு டார்கெட் கம்பெனிஸ்ன்னு இருக்கும், அதுல ப்ரீவியஸ் இயர் ஆஸ்கட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்கன்னா அந்த டாப் 50 இல்ல டாப் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதை நீங்க கன்ஃபார்மா முடிச்சிருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து லைக் சிச்சுவேஷனல் லைக் பிஹேவியர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா அது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. டக்குன்னு இன்டர்வியூல கேட்கும்போது தே ஆர் ஜஸ்ட் அப்போதான் வந்து திங்க் பண்ணி என்ன சொல்லலான்ட்டு திங்க் பண்ணி ஸ்டாமர் ஆவாங்க. அந்த மாதிரி இல்லாம be prepare for that. ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்டார்ட் டெக்னிக்னு இருக்கு, லைக் சிச்சுவேஷன், டாஸ்க் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பத்தி நான் ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க வந்து ஒரு சாலிட் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க வந்து இதுதான் ரைட் அதுதான் ராங்னு கிடையாது, நீங்க அந்த ஆன்சர்ல இருந்து டெரைவ் பண்ணலாம் அந்த ஃபுல் இன்டர்வியூவை. ஸோ தட் இஸ் யர் ஃபர்ஸ்ட் சான்ஸ். அண்ட் நீங்க அங்கதான் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சாலிடா இருக்கணும். அதுக்கும் நான் ஃபியூச்சர் வீடியோல எப்படி ஒரு ப்ராப்பர் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு கொஸ்டினும் ஆன்சர் சொல்ல போது டைம் எஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வளன்னு இல்லாம என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நீங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லணும். அப்பனா நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ஃபீஸபிளா இருக்கும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மாக் இன்டர்வியூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐடென்டிஃபையிங் யுவர் வீக் ஏரியா. ஏன்னா வந்து இன்டர்வியூ நீங்க ஒரு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் உங்களோட வீக் ஏரியா இது, உங்களுக்கு என்ன நாலேஜ் கேப் இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும், ரைட்? நான் வந்து டாப்மேட்ல வந்து என்கிட்ட நீங்க
மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் டாப்மேட்ல வந்து போட்டிருக்கேன். யூ கேன் ஷெட்யூல் ஓவர் தேர் அண்ட் தென் நம்ம மாக் இன்டர்வியூ நான் உங்களுக்கு கிளியர் கட்டா நீங்க எங்க வீக்கா இருக்கீங்கன்றதை நான் பார்த்து சொல்வேன். பட் உங்களால இல்ல என்னால பே பண்ண முடியாது, அங்க பேமெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நான் ஃப்ரீ ரிசோர்ஸ் சொல்றேன், interview.io. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இட்ஸ் பெஸ்ட் திங் விச் ஐ ஹவ் சீன். ஸோ நீங்க வந்து அங்க வந்து உங்களோட இன்னொருத்தவங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க கூட நீங்க மேப் ஆவீங்க, இன்டர்வியூ வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் அ ஃப்ரீ திங். ஸோ நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒன் இஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க கூட படிக்கிறவங்க, கிளாஸ்மேட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டன்ட் வந்து டீச்சர்ஸ். ஓகேவா, உங்க காலேஜ்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இன்டர்வியூ கொடுக்கலாம், மாக் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ். the good thing is seniors can give the mock interview, right? அந்த மாதிரி நீங்க எல்லா பீப்புள்ஸுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. so that mock interview will build your confidence. ஸோ நீங்க நிறைய மாக் இன்டர்வியூ கொடுக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு எங்கெங்க வீக் ஏரியா அப்படின்றத நீங்க கிளியராகவே தெரிஞ்சுப்பீங்க. அங்க நீங்க நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ கன்ஃபார்மா நீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இந்த 5 மைல்ஸ்டோன்ஸை நீங்க கரெக்டா வந்து பிளான் பண்ணி டெடிகேட்டடா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாவே there is a high chance to get into a good company, right? ஸோ இந்த பிளானை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, டெடிகேட்டடா பண்ணுங்க. அண்ட் மை ஃபைனல் டிப் இஸ் லைக் பி கன்சிஸ்டன்ஸ். ஓகேவா, நீங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்தா கூட கன்சிஸ்டன்டா இருங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரைட்? அந்த ரெகுலாரிட்டி வந்து போயிடுச்சுன்னா திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் the third one is டோன்ட் ஸ்கிப் மாக் இன்டர்வியூ. மாக் இன்டர்வியூ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாக் இன்டர்வியூ, இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தியரி சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஸ்கில்ஸ். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். வெறும் டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் விட்டுறாதீங்க. ஸோ இன்டர்வியூன்றது ஒரு ஹோல் பேக்கேஜ். அந்த எல்லாத்தையுமே நீங்க எண்ட் டு எண்ட் பண்ணாதான் உங்களால ஒரு ஆஃபரை வாங்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த 2 ரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க போறது இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஹோல் எண்ட் டு எண்ட், ரைட்? Hope you learn something valuable content today. And all the best for your placement journey. Definitely வந்து job வாங்கிடுவீங்க. Be consistent on it. And that's all from my side. Take care. Bye. Keep learning and keep exploring.